ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பருதுமலையடியின். நம்ம பருதுமலை 1000 முறை பயணத்தில் நம்ம வந்து டே 88 பிரதோஷ் அன்னைக்கு நம்ம மலைக்கு போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு நம்ம யார் கூட போனோம் அப்படின்னா, நம்ம நாராயணன் சொல்லிட்டு ஒரு அண்ணா வருவார். நிறைய பேருக்கு அவர் தெரியும். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, ஓம் நம சிவாயன் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் அவரை பார்த்துருப்பீங்க, பருதுமலை வர பக்தர்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம பருதுமலையில நீங்க அலங்காரம் அம்மனுக்கும் சிவனுக்கும் அலங்காரம் நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் அலங்காரம் சூப்பரா பார்த்துருப்பீங்க. அந்த அலங்காரம் பண்றது எல்லாமே இவர் தான். இவரால் மட்டும்தான் இந்த மாதிரி அலங்காரம் பண்ண முடியுது நம்ம பருதுமலையில. யாருமே எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் யாரும் இந்த மாதிரி பண்ணி நான் பார்க்கல. இவர் தான் நிறைய பண்ணுவாரு. அதனால நம்ம இவரு கூட வந்து இன்னைக்கு பயணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிருந்தோம். என்ன எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, அவர் 2 பேக் எடுத்து போனாரு. அதை ஒரு பை வந்து நான் வாங்கிட்டு அவர் கூட வந்து ஃபுல்லா போயிட்டு அவர் கூட வீடியோ எடுத்துட்டு சிவனும் அம்மனும் அலங்காரம் ஃபுல்லா பிரதோஷத்துக்கு சிறப்பா பண்ணாரு. அந்த அலங்காரத்தை பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் ஆசிரமத்தில் போயிட்டு சாப்பாடு சாப்பிட்டு நாங்கள் வந்து பயணத்தை முடிச்சிட்டோம். அன்றைக்கி பிரதோஷ பயணத்தை முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பதிவை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன் ஷேர் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அலங்காரம் ஃபோட்டோ வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. மலைக்கு வர முடியாத பக்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா இப்போ ஏஜ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்கன்றதால நிறைய பேரால் வர முடியல. சின்ன பசங்கள்லேருந்து கொஞ்சம் வயசானவங்களாம் வர முடியாது. அதனால் நீங்கள் இந்த பதிவு ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, இந்த அலங்காரம் ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்க பார்த்து பருதுமலையை வந்து போன மாதிரி ஒரு நல்ல ஒரு சிவனோட அருள் அவங்களுக்கு கிடைக்கும். நம்ம வந்து டே 89 நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.